Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம நவுன் கிளாஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நவுன் கிளாஸ் பற்றின டீட்டெயில் லெசன் பார்த்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 2 நவுன் கிளாஸஸை எப்படி ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவோட எண்டில் இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே சென்டென்ஸில் 2 நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ செஞ்சது அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்கிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ. உண்மையாக தெரியலன்றதுனால ஐ ரியலி டோன்ட் நோன்னு சொல்லியிருக்கோம். என்ன விஷயம் எனக்கு தெரியல? அவனுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ இங்கே ஐ ரியலி டோன்ட் நோ உடைய ஆப்ஜெக்டாக அவனுக்கு தெரியுமா அப்படின்ற விஷயத்தை எழுத போகிறோம். ஸோ அவனுக்கு தெரியுமா என்றுன்னு இருக்கும்போது நவுன் கிளாஸில் நம்ம வெதர் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ நவுன் கிளாஸில் இருக்கிற சென்டென்ஸ், அதாவது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், எஸ் ஆர் நோ கேள்வியாக இருந்ததுன்னா வெதர் யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு தெரியுமா என்று இதில் எஸ் ஆர் நோ கேள்வி இருக்கிறதுனால வெதர் ஹீ நோஸ். ஐ ரியலி டோன்ட் நோ வெதர் ஹீ நோஸ். அவனுக்கு என்ன தெரியுமான்னு, அவனுக்கு என்ன தெரியுமா என்று அதை சொல்கிறதுக்கும் நம்ம இன்னொரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீ என்ன செய்தாயோ அது, இல்லைனா நீ செய்தது. நீ செய்தது அவனுக்கு தெரியுமா என்று, whether he knows what you did. I really don't know whether he knows what you did. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸில் தான் நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்கிற நவுன் கிளாஸ் whether he knows what you did. அந்த நவுன் கிளாஸ்க்குள்ளவே ஒரு ஆப்ஜெக்டாக இன்னொரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. he knows உடைய ஆப்ஜெக்டாக what you didன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் இதை செய்ய பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்னு அவன் சொன்னான். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவன் ஒரு விஷயத்த சொன்னதை பற்றி சொல்கிறோம். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? உனக்கு தெரியும்னு சொன்னான். உனக்கு என்ன தெரியும்? நான் இதை செய்ய பிளான் பண்ணிட்டு இருந்தது உனக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ என்ன ஆர்டரில் இருக்கணும்னா, அவன் சொன்னான், ஹீ சேட். என்ன சொன்னான்றதை ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம எழுத போகிறோம். என்ன சொன்னான்றது தான் ஆப்ஜெக்ட். அது ஒரு நவுன் கிளாஸாக இந்த சென்டென்ஸில் இருக்குது. ஹீ சேட் உனக்கு தெரியும் என்று, தட் யூ நியூ. இங்கே தேட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, உனக்கு தெரியும்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம தேட் யூஸ் பண்ணோம். இந்த ரூல்ஸ்லாம் நம்ம போன லெசனில் டீட்டெயிலாக படித்தோம், ரைட்? ஹி சேட் தட் யூ நியூ. என்ன தெரியும்னு சொன்னால், உனக்கு என்ன தெரியும், அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியும் என்று. கரெக்டாக? தட் யூ நியூ தட் ஐ வாஸ் பிளானிங் டு டூ திஸ். ஹி சேட் தட் யூ நியூ தட் ஐ வாஸ் பிளானிங் டு டூ திஸ். ஓகே, இதை செய்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்னு அவன் சொன்னான். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எங்கள் அம்மா கிட்ட அவங்க வாங்க விரும்புகிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஐ வில் டெல் மை மாம். என்ன சொல்ல போகிறேன்? என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஐ வில் டெல் மை மாம் தட் ஐ ஹாவ் மனி. எதுக்காக என்கிட்ட பணம் இருக்குது? அவர் வாங்க விரும்புவதற்கு. ஃபார் வாட் ஷி வாண்ட்ஸ் டு பை. ஐ வில் டெல் மை மாம் that I have money for what she wants to buy. சரிங்களா? ஸோ நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, அதுக்கு ஒரு நவுன் கிளாஸ் எழுதியிருக்கோம், that I have money. எதுக்காக என்கிட்ட பணம் இருக்குது? அவர் வாங்க விரும்புவதற்கு. அவர் என்ன வாங்க விரும்புகிறாரோ அதற்கு பணம் இருக்கிறது என்று நான் சொல்ல போகிறேன். I have money for what she wants. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என் நண்பர்கள் அவர்கள் திட்டமிருப்பது உனக்கு ஓகேவா, உனக்கு சரியா என்று கேட்டார்கள். ஓகே, என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒரு விஷயம் உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. அந்த ஒரு விஷயம்னு சொல்கிற இடத்துல நம்ம இங்கே நவுன் கிளாஸ் சொல்லியிருக்கோம். அவர்கள் திட்டமிட்டிருப்பது உனக்கு சரியா, உனக்கு ஓகேவா என்று கேட்டார்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்டு மீ. என்ன கேட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபைடாக பார்ப்போம். இது உனக்கு ஓகேவா என்று கேட்டார்கள்னு வச்சுக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்டு மீ வெதர் திஸ் இஸ் ஓகே வித் யூ, இல்லை ஓகே ஃபார் யூ, ரெண்டும் ஓகே தான். சரிங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்ட் மீ வெதர் திஸ் இஸ் ஓகே ஃபார் யூ. இங்கே திஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, அவர்கள் திட்டமிட்டிருப்பது, அவர்கள் திட்டமிட்டிருப்பதுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்ட் மீ வெதர் திஸ் எடுத்துட்டு வாட் தே ஹாவ் பிளான்ட் இஸ் ஓகே வித் யூ ஆர் ஓகே ஃபார் யூ. ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்ட் மீ வெதர் வாட் தே ஹாவ் பிளான்ட் இஸ் ஓகே வித் யூ. புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு விஷயம் உனக்கு ஓகேவா என்று அவங்க என்ன கேட்டாங்க. அந்த என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு வெதருடைய கிளாஸில் சப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வெதர் திஸ் இஸ் ஓகே வித் யூ, திஸ் எடுத்துகிட்டு வெதர் வாட் தே ஹாவ் பிளான்ட் இஸ் ஓகே வித் யூ. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம்.
ப்ராஜெக்டோடைய டெட்லைன் நெருங்கி வர்றதையும் அதை மீட் பண்ண நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ணணுமான்றதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். வி டிஸ்கஸ்ட் என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணோன்னா ப்ராஜெக்டோடைய டெட்லைன் நெருங்கி வர்றது. தட் த ப்ராஜெக்ட் டெட்லைன் வாஸ் அப்ரோச்சிங். ஓகே, அப்ரோச்சிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். வி டிஸ்கஸ்ட் தட் த ப்ராஜெக்ட் டெட்லைன் வாஸ் அப்ரோச்சிங். அண்ட் இன்னொரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா அதை மீட் பண்ணுறதுக்கு, அந்த டெட்லைனை மீட் பண்ண நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுனால வெதர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெதர் we needed to work overtime to meet it. So to meet the deadline. Yeah. So deadline word use பண்ணும்போது usually we use meet. Okay. So we discussed that the project deadline was approaching and whether we needed to work overtime to meet it. Okay. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நாங்கள் அசைன்மெண்ட் முடிச்சிட்டோமானும் லெசன் புரிஞ்சுதானும் டீச்சர் கேட்டாங்க. ஸோ டீச்சர் பொதுவாக வேலை கொடுக்குறாங்கன்னா அது ஹோம்ஒர்க் ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால் அசைன்மெண்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர் அசைன்மெண்ட் முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. அசைன்மெண்ட் முடித்து விட்டோமான்னு கேள்வி ஃபார்மில் இருக்கிறதுனால வெதர் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். த டீச்சர் ஆஸ்க்ட் வெதர் வி கம்ப்ளீட்டட் தி அசைன்மெண்ட். நாங்கள் அசைன்மெண்ட் முடித்து விட்டோமா என்று கேட்டார்கள். அண்ட் வேறு என்ன கேட்டாங்க? லெசன் புரிந்ததா என்று. வெதர் வி அண்டர்ஸ்டுட் த லெசன். த டீச்சர் ஆஸ்க்ட் வெதர் வி கம்ப்ளீட்டட் தி அசைன்மெண்ட் அண்ட் வெதர் வி அண்டர்ஸ்டுட் த லெசன். புரியுதுங்களா? ஸோ இங்கே 2 வெதர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 விஷயம் இது நடந்ததா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். 2 தனித்தனி வெதர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அவள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டதாகவும் அந்த டேட்டில் நாங்கள் இருக்கிறோமான்னு அவள் கேட்டா. ஸோ இங்கே அவள் 2 விஷயம் பண்ணுறா. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறா. ஆக்சுவலி என்ன சொல்கிறான்னா, அவள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அண்ட் அப்புறம் என்ன பண்ணுறா? கேட்குறா, நாங்கள் அந்த டேட்டில் இருக்கோமான்னு அவள் கேட்குறா. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறா, ஒரு விஷயம் கேட்குறா. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறா இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவள் சொல்கிற விஷயத்துக்கு தேட் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் அவள் கேட்குற விஷயம் கேள்வியாக இருக்குது, நாங்கள் அந்த டேட்டில் இருக்கோமா அப்படின்னு கேள்வியாக இருக்கிறதுனால வெதர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவள் சொல்கிறா, ஷீ செட் தேட். என்ன சொல்கிறான்னா, அவள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டதா சொல்கிறா. ஷீ செட் தேட் ஷீ ஹேட் ஆல்ரெடி புக்ட் த டிக்கெட்ஸ். ஸோ ஏற்கனவே பண்ணிட்டா அப்படின்றதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் புக்டு சொல்லியிருக்கோம். ஷீ செட் தேட் ஷீ ஹேட் ஆல்ரெடி புக்ட் த டிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்க்ட் அஸ் வெதர் வி வர் அவைலபிள் ஆன் தோஸ் டேட்ஸ். ஓகே. அண்ட் நம்மளை கேட்குறா, என்ன கேட்குறா? நாங்கள் அந்த டேட்டில் இருக்கிறோமான்னு கேட்குறா. அண்ட் ஆஸ்க்ட் வெதர் வி வர் அவைலபிள் ஆன் தோஸ் டேட்ஸ். ஓகே. ஸோ தமிழில் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோமோ அந்த வேர்பை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் இருக்கிறோமான்னு அவள் கேட்டா. ஸோ வேணும்னா நம்ம சொல்லலாம், நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் அந்த டேட்டில் இருக்கிறோமான்னு கேட்டா. ஸோ சேர்த்து நம்ம பேசும்போது லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோமோ அந்த வேர்பை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷில் அண்ட் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஷீ செட் தட் ஷீ ஹேட் ஆல்ரெடி புக் த டிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்க்ட் வெதர் வி வர் அவைலபிள். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இன்டர்வியூவர் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் முன் அனுபவம் இருக்கான்னும் தேவைப்பட்டா ரீலொகேட் பண்ண தயாராக இருக்காங்களான்னு கேட்டார். ஓகே, விசாரிச்சாருன்னு சொல்கிறோம். ஸோ 2 விஷயத்த அவர் விசாரிக்கிறாரு. 2மே கேள்வியாக தான் இருக்குது. ஒன்று முன் அனுபவம் இருக்கா என்றும் இடமாற்றம் செய்ய தயாரா என்றும். ஸோ 2 வெதர் கிளாஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள். தி இன்டர்வியூவர் என்கொயர்ட் whether the candidates had previous experience in the field. கேண்டிடேட்ஸ்க்கு முன் அனுபவம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். ரைட். The interviewer asked இல்லைனா inquired whether the candidates had previous experience in the field and தேவைப்பட்டா இடமாற்றம் செய்ய தயாரான்னு கேட்குறாரு. whether they were willing to relocate if necessary. Okay. The interviewer inquired whether the candidates had previous experience in the field and whether they were willing to relocate if necessary. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிவி ஷோலேருந்து அந்த கிளிப் வருது, பாருங்கள். Tell your boy that we know what he did. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான், பட் 2 நவுன் கிளாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெல் யூர் பாய் தட் வி நோ வாட் ஹீ டிட். ஓகே. ஸோ உன் பையன்கிட்ட சொல்லு தட் வி நோ, எங்களுக்கு தெரியும்னு சொல்லு. என்ன தெரியும்? அவன் செய்தது, இல்லை அவன் என்ன செஞ்சான்னு, அவன் என்ன செய்தான் என்று எங்களுக்கு தெரியும் என்று அவனிடம் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல் யோர் பாய் தட் வி நோ, இதோடைய ஆப்ஜெக்டாக
இன்னொரு noun clause, what he did. ஓகே, ஸோ டெல் யூ பாய் தட் we know what he did அப்படின்னா அவன் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும்னு உன் பையன்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பையன் அப்படின்ற மீனிங்கில் சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த டிவி ஷோ கால்ட் அவுட்டர் பேங்க்ஸ். ஸோ இதில் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான், அதை டெல் யூ பாய் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றதை ப்ளீஸ் let me know in the comments. I'll see you all in the next video. Till then, take care and bye.